எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இல்லைனா ஸ்டாக்ஸில் போடணும்னு நினைப்பாங்கிட்ட 50,000 இருக்குது ஸ்டாக்கில் போடலாமா. அதை விட முக்கியமாக எமர்ஜென்சி ஃபண்டுன்னு பில்டப் பண்ணுறது முக்கியம். ஏன்னா அவசரம்னு போய் கடன் வாங்குறத விட அவசரம்னு போய் யார்கிட்டையும் கடன் வாங்காமல் இருக்கிறது எவ்வளோ நல்லதுன்னு போக போக தான் அது புரிய ஆரம்பிக்கும். மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ்ன்னு பிரிக்கிறத விட அவங்க இன்கம் லெவல் இப்போ தான் கஷ்டப்பட்டு ஃபஸ்ட் ஜென்ரேஷன் படிக்கிறாங்கன்னும் போது அவங்களுக்கு ஆஸ்பிரேஷன் எனக்குன்னு ஒரு சொந்த வீடு, நமக்குன்னு ஒரு சொந்த வீடு அப்படின்னு தான் யோசிக்க தோணும். இந்த கூட வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் 2 பேர் அப்பாவோ அம்மாவோ இல்லை பிரதர்ஸ் இருந்தாங்கன்னா வீடு வாங்குறது நல்லது. சில பேர் வந்து சொந்த வீடு இருக்கும், பட் வந்து அதர் லேண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எக்ஸஸாக வந்து இன்னும் லேண்ட்ஸ் வந்து வாங்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது கரெக்டாக இருக்குங்களா? ஆக்சுவலாக ஓவராலாக ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டு நீங்கள் டைட்டில் பார்க் அனௌன்ஸ் பண்ண உடனே நீங்கள் வேப்பம்பட்டோ இல்லை கொஞ்சம் தள்ளி ஒரு 5 to 10 கிலோமீட்டர்ஸில் வாங்குறீங்கன்னா ஒரு புத்திசாலித்தனமான விஷயமா இருக்கும். அடுத்த ஒரு 5 to 8 இயர்ஸில் வந்து உங்களுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். பட் ஆனால் ஏறின பிறகு வாங்கிட்டு இல்லை சிட்டிக்குள்ளே வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக லாஸ். ஆனால் ரியல் எஸ்டேட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு 9.5% 10% வரைக்கும் முன்னாடி நான் வாங்குறேன்னா நான் கொடுத்து தான் ஆகணும். செல் பண்ணுறனாலும் 12% கேபிட்டல் கெயின்ஸ் ஃப்ளாட்டாக கட்டி தான். இதை தாண்டி நான் வந்து ரியல் எஸ்டேட்டில் ப்ராஃபிட் பண்ண முடியுமான்னா அது வாங்குறவங்க தான் யோசிப்பாங்க. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் வந்து ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் கணேஷ் திரு அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். நியூ இயர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நியூ இயர்னாலே ரெசல்யூஷன்ற ஒரு ட்ரெண்ட் வந்து பரவலாக போயிட்டுருக்க ஒரு விஷயம். நிறைய பேர் நிறைய விஷயத்தில் வந்து ரெசல்யூஷன் எடுப்பாங்க. ஸோ ஃபினான்ஷியலாக ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னா ஸோ எந்த மாதிரிலாம் வந்து ஃபினான்ஷியலாக வந்து பிளான் பண்ணலாம்? எடுத்தோன்னே இன்வெஸ்ட்மெண்ட்னு போகாமல் எமர்ஜென்சி ஃபண்ட். ஏன்னா நிறைய பேர் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இல்லைனா ஸ்டாக்ஸில் போடணும்னு நினைப்பாங்கிட்ட 50,000 இருக்குது ஸ்டாக்கில் போடலாமா. அதை விட முக்கியமாக எமர்ஜென்சி ஃபண்டுன்னு பில்டப் பண்ணுறது முக்கியம். ஏன்னா அவசரம்னு போய் கடன் வாங்குறத விட அவசரம்னு போய் யார்கிட்டையும் கடன் வாங்காமல் இருக்கிறது எவ்வளோ நல்லதுன்னு போக ஒரு 20s 30s இருக்கிறத விட போக போக தான் அது புரிய ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் எமர்ஜென்சி கார்பஸ் பில் பண்ணுறது. நீங்கள் ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் உங்கள் செலவுக்கு மாதம் ஒரு 10,000 20,000 செலவாகுது உங்களுக்கு மட்டுமே அப்படின்னா ஒரு 6 months to 8 monthsக்கான பணம் அட்லீஸ்ட் ஒரு 1 லட்ச ரூபாயாவது உங்கள் அக்கௌண்ட்டில் சேஃபாக இருக்கணும். உங்களுக்குன்னு ஒன்று அவசர தேவைக்கு வீட்லேயோ இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்காம நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் எஸ்ஐபி பற்றி பிளான் பண்ணலாம். அதுக்கு நிறைய நம்மளே பேசியிருக்கோம். எஸ்ஐபியும் வந்து ஒரு 2,000 3,000 உங்கள் பேஸ்ட் ஆன் யர் சேலரியை சொல்கிறேன். ஒரு 20,000 சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 2,000 3,000 நீங்கள் மந்த்லி ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் ஒரு கார்பஸ் பில்ட் ஆக ஆரம்பிக்கும். எவ்ரி இயர் உங்கள் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மார்ஜினலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ சிம்பிளாக எமர்ஜென்சி ஃபண்டு இந்த வருஷம் பிளான் பண்ணுங்கள். உங்கள் லைஃப் இன்னும் பெட்டராகவே இருக்கும். கண்டிப்பாக சார். ஸோ இப்போ வந்து இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூ இயர் டைமில் வந்து பர் டேயில் ஒரு 10,000 ருபீஸ் காலி பண்ணார். சரிங்களா? இப்போ அது ஒரு 10,000 ருபீஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணோம். அது ஒரு நைட்டில் வந்து ஒரு 10,000 ருபீஸ் காலி அப்படின்றப்போ அந்த 10,000 ருபீஸை வந்து நீங்கள் வேறு எதனா பண்ணியிருந்தா அது வேல்யூ வந்து வேறு மாதிரி மாறி இருக்குன்னா நீங்கள் எதில் ஒரு அட்வைஸாக சொல்லுவீங்க சார்? இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்னா எல்லாத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறதும் நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த 10,000 அதுவும் நியூ இயரோ இல்லை பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அப்போது 10,000 செலவு பண்ணுறது வந்து ஓகே. அண்ட் அகெயின் நீங்கள் 10,000 செலவு பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு 1,00,000 சம்பாதிக்கிறீங்கன்னா செலவு பண்ணுறது ஓகே. இல்லை ஃபேமிலிக்காக 4-5 பேர் போகிறீங்க, ஒரு 10,000 செலவாகுதுன்னா ஓகே. பட் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கேட்டிங்கன்னா மேபி அது லாங் டேர்மில் வந்து பெரிய பல மடங்கு வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மியூச்சுவல் ஃபண்டாவோ இல்லை ஒரு நல்ல ஸ்டாக்லேயோ ஒரு மினிமம் ஒரு இயர்லி பர்த்டே அப்போ நீங்கள் போட்டு வைக்கலாம். நீங்கள் ஜென்ரலாக பர்த்டே பார்ட்டின்னு போகும்போது அதில் ஒரு 10,000 வந்து நீங்கள் ஸ்டாக்ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ ரெகுலராக ஆட் பண்ணலாம். குழந்தைக்கு ஒரு எஸ்ஐபின்றத விட இயர்லி குழந்தைக்குன்னு ஒரு டெபாசிட் போட்டுகிட்டே வரலாம். ஸோ என்ன கேட்டால் நான் மியூச்சுவல் ஃபண்டில் போடுறது பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவேன். ஓகே சார். இப்போ வந்து சில பேர் வந்து இதை சீரியஸாக எடுத்துப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற விஷயத்தை வந்து சில யங்ஸ்டர்ஸ் வந்து சீரியஸாக எடுத்துப்பாங்க. ஸோ வந்து இந்த இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ 2025 வந்து ஜான்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 10 இயர்ஸ் பிளான் பண்ணுறாங்க. ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் அப்போ வந்து எனக்கு ஒரு 35 to 40 ஏஜ் ஆகிடும் அப்படின்ற ஒரு பிளானில் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணால் எஸ்ஐபி ஆர் மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி சார் அவங்க ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து கரெக்டாக ரூட் பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட்டை? ஸோ ஒன்று கோல் பேஸ் பண்ணி பண்ணது நல்லது. நீங்கள் 10 இயர்ஸ் டவுன் த லைன் கேட்கும்போது அதுக்குள்ளே ஒன்றும் மேரேஜாக இருக்கும், டிபெண்டன்ஸ் வந்திருப்பாங்க, குழந்தைங்க பிறந்திருக்கும். இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும் 30 to 35 40க்குள்ளே. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது. ஃபஸ்ட்டு மேரேஜ்க்கு அப்புறம் அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு 2-3 இயர்ஸில் பேபிக்காக தனியாக டெலிவரிக்கும் இப்போலாம் காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய பேருக்கு அதிகமாகுது. ஸோ அதுக்காகவும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணலாம். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த பிறகு ஸ்கூல் சேர்க்கறதுக்கு 4 வயசில் இது எல்லாமே வந்து ஒரு 2-3 lakhs 4 lakhs வரைக்கும் மினிமம் ஆகுது. அண்ட் அதனால் அந்த மாதிரி விஷயங்களுக்கும் நீங்கள்
பணத்த வந்து சேர்த்து வைக்கலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ன்னு போகும்போது மொத்தமா 10 இயர்ஸ்ன்னு நீங்க எப்பவுமே கனெக்ட் பண்ணாம, இல்ல ஒரு 40 வயசுல ஆரம்பிச்சு ரிட்டயர்மென்ட்டுக்குன்னு அது தனி கோல். அதனால 20 வருஷம். மத்தபடி அந்த அடுத்த 40-60ல பார்த்தீங்கன்னா, பசங்க வந்து காலேஜ் போயிருப்பாங்க. அதுக்கப்புறமா மேரேஜ் இருக்கும். உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். பேரண்ட்ஸோட ஹெல்த் இஷ்யூஸ் அட்ரெஸ் பண்ற மாரி இருக்கும். இது எல்லாமே வந்து அப்பப்போ நடக்கும். ஸோ நீங்க இப்பவே உங்க லைஃப் சிச்சுவேஷன் 25ல ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, இம்மீடியேட்டா 5 இயர்ஸ்க்குள்ள மேரேஜ் இருக்கும். ஸோ அதுக்காக நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பிளான் பண்ணலாம். ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே சார். இப்போ வந்து நீங்க சொன்னீங்க வந்து 45 ஏஜ் அந்த அந்த டைம்லேருந்தே சொல்றேன். சில பேருக்கு வந்து சடன்லி ஒரு லம்ப் சம் அமௌண்ட் கிடைக்கும். ஒரு 20 லேக்ஸ் வந்து சில பேருக்கு வந்து செட்டில்மென்ட் அமௌண்ட் கிடைக்கலாம். ஒரு கிஃப்ட்டோ அந்த மாரி சம்திங் அமௌண்ட் வந்து சில பேருக்கு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது, எனக்கு வந்து அதுலேருந்து ஒரு 5 லேக்ஸ் வந்து தனியா எடுத்து வச்சு, இந்த 5 லேக்ஸ்க்கு எனக்கு யூஸே கிடையாது. ஸோ 15 லேக்ஸ்க்கு எனக்கு கமிட் பண்றதுக்கு 5 லேக்ஸ் எனக்கு யூஸ் கிடையாது. அப்படின்றப்போ, அந்த 5 லேக்ஸ வந்து எப்படி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி, அத வந்து ஒரு 20 இயர்ஸ் பிளான் பண்றாங்க அப்படின்னா, அந்த 5 லேக்ஸ்க்கு. ஸோ அத எப்படி பிளான் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க சார்? ஒரு கால்குலேஷன் மாரி ஏதாச்சும்? சிம்பிளானா எம்எஃப்ல வந்து 15-20% ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ நீங்க கன்சர்வேட்டிவா 15% ஏன்னா நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் 14-15% லாஸ்ட் 30, 40 வருஷமா குடுத்துருக்கு. ஸோ அத எடுத்துக்கலாம். இல்ல ஸ்மால் கேப் போறீங்க 20 வருஷம் லாங் பீரியட் அந்த மாதிரியும் போகலாம். ஸோ இதெல்லாம் என்னன்னா, நீங்க செக்டரலா போகாம இந்த மாதிரி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா, இன்னொன்னு யாரையும் நீங்க கேட்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட கேட்கலாம். இல்ல அட்வைசர் கிட்ட கேட்டுட்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா 20 வருஷம்ன்றது ஒரு 15% போட்டாலே ஒரு 5ன்றது 80 லேக்ஸா போகும். இப்ப லேண்ட பொறுத்தவரைக்கும் 5,00,000த்துல இப்ப இன்வெஸ்ட்மென்ட் பண்ண முடியாது. நீங்க சென்னை இன் அண்ட் அரவுண்ட் அவுட்ஸ்கர்ட்ல போனாலும். நீங்க இன்னும் தள்ளி போய் ஒரு இன்டீரியர்ல அ ஜிஎஸ்டி ரோட்ல தாண்டி போய் வாங்குறீங்கன்னா, 5,00,000க்கு கிடைக்கும். பட் ஆனா அப்ரிஷியேட் ஆகுமான்றது ஒரு பிக் கொஸ்டின் மார்க். ஏறும். பட் ஆனா நம்ம எதிர்பார்த்த அளவு ஏறுமான்றது தெரியாது. ஓகே. அப்ப எம்எஃப்ல போடுறது ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஸ்டாக்க பொறுத்தவரைக்கும் நீங்க போட்ட 5,00,000 வந்து குயிக்காவே 50,00,000மாவும் மாறலாம். 1,00,00,000ஆவும் மாறலாம். அது 10 இயர்ஸ்லயும் நடக்கலாம், 15 இயர்ஸ்லயும் நடக்கலாம். ஸோ உங்களுக்கு ஐடியா இல்ல, சேஃபா பண்றீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணுங்க. ஆ பயப்பட வேணாம். சிம்பிள். உங்க பணம் வந்து கேப்பிட்டல் லூஸே ஆகாது. லாங் டெர்ம்ல. மினிமம் 5 இயர்ஸ்ல சொல்றேன். ஸோ ஓகே. இது ஸ்டாக்ல போடுறீங்கன்னா, நெறைய அனலைஸ் பண்ணிட்டு, ஒரு ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர் RIA சொல்லுவோம். அவங்க கிட்டயோ, இல்ல ரிசர்ச் அனலிஸ்ட் சர்டிஃபிகேஷன் வச்சிருப்பாங்க. அவங்க கிட்டயும் கேட்டுட்டு, ஸ்டாக் வந்து ஆல்ரெடி எம்எஃப் வச்சிருக்கீங்க, மத்த அசெட் கிளாஸ் வச்சிருக்கீங்கன்னும்போது, இதுல ஸ்டாக்ஸ்ல போடுங்க. இல்லன்னா அது 2த்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு 20-30% ஸ்டாக்ஸ்லயும், மீதி 70% வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லயும் போட்டீங்கன்னா, ஓவரால் அப்ரிசியேஷன் இன்னும் பெட்டராவே இருக்கும். ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, 15 லேக்ஸ் வந்து சேவ் பண்ணிட்டு, 5 லேக்ஸ் வந்து இன்வெஸ்ட்மென்ட்க்கு தனியா எடுத்து வைப்பாங்க. சில பேர் வந்து 20 லேக்ஸே வந்து நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு லம்சமா வந்து போடுறவங்களும் இருக்காங்க. ஸோ ஆக்சுவலா வந்து இப்போ ஒரு லம்சம் அமௌண்ட் கிடைக்குது 20 லேக்ஸ்னா, அது டோட்டலா போய் ஒரு இன்வெஸ்ட்மென்ட்ல போயிட்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்றது கரெக்ட்டா இருக்குமா? ஸோ அத வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பண்றது கரெக்ட்டா இருக்குமா? இதுல ஏதாச்சும் பிளான்ஸ் இருக்குங்களா? அகைன் சேவிங்ஸ்னா இப்ப நீங்க ஒண்ணும் இடம் வித்த காசு வந்திருக்கலாம். இல்ல பேரண்ட்ஸ் வந்து கிஃப்ட் குடுத்துருக்கலாம். அ நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அண்ட் 20 லேக்ஸ்ன்றது முன்ன வந்து ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி ரொம்ப பெரிய அமௌண்ட். இப்போ வந்து ஒரு வீடு விக்கிறதோ, இல்ல ஏதோ ஒண்ணு செட்டில்மென்ட் வருதுன்னா, ஒரு பெரிய ஸ்டில் பெரிய அமௌண்ட். பட் கம்பேரிட்டிவ்லி சொல்றேன். அந்த 20 லேக் இன்வெஸ்ட்மென்ட்டும் ஒண்ணு டவுன் பேமெண்ட்டுக்காக நீங்க லோன் க்ளோஸ் பண்ணலாம். லோன் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதுதான் பண்ணணும்னு சொல்லுவேன். ஏன்னா பெரிய மந்த்லி பர்டன் குறையும். இஎம்ஐ கட்டுறது. அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஃபுல்லா கட்ட வேணாம். ஒரு 50-60% வந்து லோன் அடைச்சுட்டு, மீதிய வந்து நீங்க இன்வெஸ்ட்மென்ட் முன்ன இப்போ சொன்ன மாதிரி எம்எஃப்ஓ, ஸ்டாக்ஸோ அட்ரஸ் பண்ணலாம். ஃபுல்லா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். வேற எதுவுமே லோன்ஸ் இல்ல, எதுவுமே இல்ல அப்டின்னா, ஆல்ரெடி வீடு வச்சிருக்கீங்க அப்டின்னா, ஃபுல் 20 லேக்ஸையும் வந்து நீங்க அகைன் மியூச்சுவல் ஃபண்ட்லயும் போடலாம், ஸ்டாக்ஸ்லயும் போடலாம். அந்த 20 லேக்ஸையும் வந்து பேஸ்ட் ஆன் யுவர் ஏஜ் ஒரு 40 வயசுல உங்களுக்கு இந்த அமௌண்ட் வருது அப்டின்னா, ஃபேமிலில வந்து பசங்க எத்தன பேரு? அவங்களோட எஜுகேஷனுக்கு அதுல எவ்வளோ அலோகேட் பண்ண முடியும்? 10 இயர்ஸ்க்குள்ள 2 பேருமே பசங்க 2 பேர் இருக்காங்க. அவங்களோட எஜுகேஷனுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கால்குலேட் பண்ணி பண்ணலாம். இன்ஃப்ளேஷன் பேஸ் பண்ணி எவ்வளோ வரும்? அவங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும் அது. மேரேஜ்க்கு ஆப்ஷன் இருந்தா அது. ரிமைனிங் போர்ஷன் வந்து உங்க ரிட்டயர்மென்ட்டுக்கும் வச்சுக்கலாம். ஓகே. இது இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி இந்த லம்ப் சம்ம வந்து உங்க ஃபினான்ஷியல் கோல்க்கு ஏத்த மாரி பிளான் பண்ணிட்டீங்கன்னா, மந்த்லி எஸ்ஐபி வந்து உங்க ரிட்டயர்மென்ட்க்கு மட்டுமே அலோகேட் பண்ணலாம். அண்ட் எமர்ஜென்சி ஃபண்ட். எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லன்னா முதல்ல அதுதான் எடுத்து வைக்கணும். மீதிய வந்து இந்த மாரி கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா, இதுதான் சிம்பிள் ஃபினான்ஷியல் பிளானிங். சரி, இப்போ வந்து நீங்க ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு அது மாரி ஒரு ஐடியா குடுத்தீங்க. ஆனா, அவங்களுக்கு வந்து நல்ல டைம் பீரியட் இருக்கும். ஒரு 25 ஏஜ்ல ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு 40-50 ஏஜ் வரைக்கும் அவங்களுக்கு டைம் பீரியட் இருக்கும். சில பேருக்கு வந்து 45-50 ஏஜ்ல தான் இந்த இன்வெஸ்ட்மென்ட்ங்கிற ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஸ்ட்ரைக்கே ஆகும். ஏன்னா, அப்பதான் அவங்களுக்கு வந்து ரிட்டயர்மென்ட் அமௌண்ட் அந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து அது சேரும்ன்றப்போ, அவங்களுக்கு வந்து டைம் பீரியட் ரொம்ப கம்மியா இருக்கும். மேபி வந்து ஹெல்த் இஷ்யூஸ் அந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கலாம். ஸோ, இதுக்கு மேல நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணுமா? ஒரு ஷார்ட் டெர்ம் தான் அவங்க தேடுவாங்க. நம்மளோட அந்த ரிட்டயர்மென்ட் லைஃப் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க விரும்புவாங்க.
ஸோ அப்படி ரிட்டயர்மெண்ட்டுக்கு அப்புறம் பிளான் பண்றவங்களுக்கு வந்து ஏதாச்சும் பிளான்ஸு, ஸோ அவங்க எப்படி பிளான் பண்ணலாம் சார் ஆக்சுவலா? ஷார்ட் டெர்ம்ல. ரிட்டயர்மெண்ட்னா ஷார்ட் டெர்ம்ல பண்ண முடியும். ஏன்னா நீங்க 60 வயசுல ரிட்டயர்மெண்ட் ஆயிட்டீங்கன்னா, அடுத்த ஒரு 10, 20 வருஷமாவது குறைஞ்சது இப்போ இருக்க முடியும். ஆவரேஜ் ஏஜே 70 வயசு. அப்போ இந்தியாவோட ஸ்டாட்ஸ்ல சொன்னோம்னா. அப்போ நீங்க அப்புறம் ஸ்பவுஸ் 2 பேருக்குமே பார்க்கும்போது, ஒருத்தர் இறந்தாலும் இன்னொருத்தர் உங்கள தாண்டி இருக்க போறாங்க. அப்போ நீங்க ஆஸ் அ ஃபேமிலி நீங்க பிளான் பண்றீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஆ நான் இல்லாட்டி என் ஒய்ஃப் இருக்கணும். இல்ல நான் இல்லாட்டி என் ஹஸ்பண்ட் இருந்தா எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும். சிம்பிளா நீங்க வாழறதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும். அது 45 வயசுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, உங்களால மந்த்லி இன்வெஸ்ட்மென்ட் வந்து உங்க ரிட்டயர்மென்ட்க்கு மட்டுமே இன்வெஸ்ட்மென்ட் பண்ண முடியுமா? அப்படின்றது. ஆப்ஷனே இல்ல ரிட்டயர்மென்ட்க்கு எதுவுமே பண்ண முடியாதுன்னா, உங்க ரிட்டயர்மென்ட் 60ன்றது தள்ளி போட்டு தான் ஆகணும். அத வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஓகே. ஏதோ ஒரு வேலைக்கோ, எக்ஸிஸ்டிங் ஒர்க்லயோ இல்ல வேற எங்கேயோ பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து 62 அவங்க ஆஃபீஸ்ல வந்து அவர இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ண குடுத்துட்டு இருக்காங்க. இயர்லி தள்ளி போட்டுட்டு இருக்காங்க ரிட்டயர்மென்ட்ட. ஸோ ஓகே. மேபி இன்னொரு 2 இயர்ஸ் என்னால பண்ண முடியும் சார் அப்படின்றாரு. ஆஃபீஸ்ல வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவருக்கு பையனோட எஜுகேஷன் லோன் இருக்கு. லேட் மேரேஜ் அதனால. அத தாண்டி அ அ கமிட்மெண்ட்ஸ் லோனும் முடிச்சது. எஜுகேஷன் லோன் தனி, ஹோம் லோனும் இருக்கு. அதுக்கப்புறம் ரிட்டயர்மென்ட்க்கும் வேற ஆப்ஷனே இல்ல. ஸோ அதனால அவர் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். லாஸ்ட் ஒரு 4 வருஷமா வந்து எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்காரு. லம்ப் சம்மும் எப்போ முடியுதோ அப்போ இன்வெஸ்ட்மென்ட். இதெல்லாம் வந்து இப்ப பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ரியல் லைஃப் எக்ஸாம்பிளே நான் சொல்றேன். இந்த மாதிரி இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஒரு கிளையண்ட்ன்றத விட கஸ்டமரோட சிச்சுவேஷன் வந்து அவங்க லைஃப் சிச்சுவேஷன பொறுத்து தான் நம்ம அட்ரஸ் பண்ண முடியும். ஏன்னா இது ஒரு சொல்யூஷன் எல்லாருக்குமே செட் ஆகாது. சிம்பிள் சொல்யூஷன்னா எவ்வளோ குயிக்கா தெரியுதோ அப்பவே ஒரு எஸ்ஐபியோ, ரிட்டயர்மென்ட்டுக்காக ஒரு பென்ஷன் பிளான்லாம் போனீங்கன்னா, நீங்க ரூ. 1,00,00,000 ரூ. 50,00,000 வேணும்னு போட்டீங்கன்னா, பிரீமியம் அதிகமா கட்டுற மாரி வரும். ஸோ சிம்பிள் சொல்யூஷன் எடுத்துக்கலாம். சில சில பென்ஷன் பிளான்ஸ் ஐசிஐசிஓ, ஹெச்டிஎஃப்சி இல்ல எல்ஐசிலலாம் பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட் லைஃப் இருக்கும். இப்ப ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம் பயப்படுறீங்க அப்டின்னா, 40 வயசுக்கு மேல அவங்க ஆஸ் அ கப்பிள் ஜாயிண்ட்டாவும் எடுத்துக்கலாம். 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இறந்துட்டா, ரிமைனிங் ஒருத்தர் வந்து ஃபுல் பிரீமியம் கட்ட தேவையில்ல. வெய்வ் ஆஃப் பண்ணிடுவாங்க. அண்ட் ஆன்னுயிட்டி வந்து அந்த பீரியட் முடிஞ்சு 15 வருஷம் கழிச்சு ஃபிக்ஸட் இன்கம்மா உங்க ஸ்பவுஸ்க்கு கிடைக்கும். சிங்கிள் லைஃபா எடுத்தீங்கன்னா, நான் இறந்த பிறகு என் ஒய்ஃப்க்கு வந்து ஃபிக்ஸட் இன்கம்மா கிடைக்கும். இது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்தில யாருக்கு எப்போ என்ன ஆகும்னு ஆமா. தெரியாது. ஸோ ஒரு எஸ்ஐபி முடிஞ்சா ஆரம்பிங்க. அப்படி இல்லன்னா, இந்த மாரி பாலிசி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவேன். இப்போ மிடில் கிளாஸ் பீப்பிள்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய பேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற விஷயம் வந்து ஷேர்ஸ் இதெல்லாம் வந்து எஸ்ஐபி இதெல்லாம் வந்து ஓரளவு நாலேட்ஜ் வந்துருச்சு. கொஞ்சம் லோவர் மிடில் கிளாஸ் அப்படிலாம் போனா, அவங்களுக்கு வந்து இப்ப இருக்கிற மைண்ட் செட் ஒண்ணு ரியல் எஸ்டேட்டு, இன்னொன்னு கோல்டு. இப்போ அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு தான் வந்து இப்போதைக்கு அந்த நாலேட்ஜ் தான் வந்திருக்குன்றப்போ, நெறைய பேர் வந்து ரியல் எஸ்டேட்ட நோக்கி போயிட்டுருக்காங்க. ஸோ ரியல் எஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட் பண்றது என்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு? இந்த என்னலாம் வந்து பெனிஃபிட் கிடையாது? இதுல எந்த ரிஸ்க்கும் இருக்குன்னு ஏதாவது இருக்குங்களா? மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ்ன்னு பிரிக்கிறத விட, அவங்க இன்கம் லெவல் இப்ப தான் கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் படிக்கிறாங்கன்னும்போது, அவங்களுக்கு ஆஸ்பிரேஷன் எனக்குன்னு ஒரு சொந்த வீடு, நமக்குன்னு ஒரு சொந்த வீடு அப்படின்னு தான் யோசிக்க தோணும். அப்போ நாங்க சென்னை வந்தப்போ, அப்பாவுக்கு வந்து சொந்த வீடு வேணும்னு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா இன்கம் அப்பாவும், அம்மாவும் ஒர்க் பண்ணி, இப்ப நான் அவங்கள விட அதிகம் ஏர்ன் பண்றேன்னா, பிகாஸ் எங்களுக்கு எஜுகேஷன் கிடைச்சதுனால. ஸோ அத மாதிரி எஜுகேஷன் தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டியா இருக்கணும். அத தாண்டி பசங்க வந்து வேலைக்கு போயிட்டாங்கன்னும்போது, கண்டிப்பா ஆஸ்பிரேஷன் வந்து ஒரு ஃபர்ஸ்ட்டு ஹோம் வேணும். அது சொந்த வீடு குட்டியோ, பெருசோ பெருசுன்றத தாண்டி குட்டியா ஒரு வீடு வேணும் சொந்தமா அப்படின்னு. அதனால அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட்டு ஹோம் இஸ் ஆல்வேஸ் எமோஷனல். அது இன்வெஸ்ட்மென்ட் ஆஸ்பெக்ட்ல ரிட்டர்ன்ஸ் வளருமா அப்படின்னு யோசிக்காதீங்கன்னு எல்லாருமே சொல்றது தான். ஸோ அந்த விஷயத்துல வாங்குறது தப்பில்ல. அது வாங்கும்போது நீங்க எப்போ வாங்குறீங்க? அ அவசரப்பட்டு ஒரு 25 வயசுல பிளான் பண்றீங்க அப்படின்னும்போது, வீட்ல இருக்க சேர்த்து வச்ச பணம் எல்லாம் சுருக்கி ஃபுல்லா தொடச்சு போட்டுட்டு, உங்க இன்கம்ல கிடைக்கக்கூடிய லோனையும் ஃபுல்லா எடுத்துட்டு, உங்களால லைஃப்ப நடத்துறதே கஷ்டமாயிடும். அப்போ வந்து அந்த வீடும் கட்டி முடிக்க முடியாது. லோன் கட்டி முடிக்க முடியாது. நெறைய பேரால அந்த வீட வந்து மார்ட்கேஜ்க்கே திருப்பி குடுத்துட்டு எவ்வளோ பணம் கிடைக்குதோ திருப்பி வாங்கிக்கிறாங்க. அந்த லெவலுக்கும் நெறைய பேர் போயிருக்காங்க. ஸோ வீடு வாங்குறது ஆஸ்பிரேஷன் கரெக்ட்டு. பட் அத வந்து பொறுமையா வாங்குங்க. உங்களோட இன்கம்ல ஒரு 35% இல்ல 40% அரவுண்டு லோனா எடுக்க முடியணும். மீதி வந்து டவுன் பேமெண்ட்டுக்கு கையில காசு இருக்கணும். அதுவுமே வந்து சேர்த்து வச்ச பணமோ, இல்ல யாராவது ஒருத்தர் 2 பேர் குடுக்குறாங்க அப்டின்னா. ஸோ இந்த கூட வந்து சப்போர்ட் பண்றதுக்கு ஒருத்தர் 2 பேர் அப்பாவோ, அம்மாவோ இல்ல பிரதர்ஸோ இருந்தாங்கன்னா, வீடு வாங்குறது நல்லது. ஏன்னா இது வந்து வாங்க வேணான்னு சொல்லல. வாங்குங்க. அ எல்லா எல்லா கஷ் அ மத்த விஷயங்கள்லாம் விட்டு குடுத்துட்டு வீடுன்னு போயிட்டீங்கன்னா, அப்புறமா கஷ்டப்படுவாங்க. ஸோ கண்டிப்பா. அதனால அதுக்கேத்த மாரி பிளான் பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட்டு ஹோமுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு ட்ரீம்ங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அது வந்து பெருசா நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது. சில பேர் வந்து சொந்த வீடு இருக்கும்.
பட் வந்து அதர் லேண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எக்ஸஸா வந்து இன்னும் லேண்ட்ஸ் வந்து வாங்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அது கரெக்ட்டா இருக்குங்களா ஆக்சுவலா? ஏன்னா அண்ட் லேண்ட் அகைன் இருக்கும், வீடு அதுவுமே இருக்கும். வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் தான். இப்ப இந்த இடத்துல வளரப்போகுது. இப்ப பரந்தூர் ஏர்போர்ட் வரப்போகுதுன்னா, அது ஊர் ஃபுல்லா பரவுன பிறகு நீங்க அங்க போய் வாங்குனீங்கன்னா ஒரு யூஸும் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி ஏறி இருக்கும். இதுக்கப்புறம் ஏறணும்னா கண்டிப்பா ஏர்போர்ட் வரணும். அப்புறம் அதுக்கேத்த மாரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகணும். அதுக்கப்புறம் வளர்றதுக்கு இன்னொரு 5, 10 வருஷம் ஆகும். ஸோ இப்ப போய் வாங்குனீங்கன்னா பரந்தூர் ஏர்போர்ட் இன் அண்ட் அரவுண்ட் இல்ல ஆன் த வே அதெல்லாம் விக்கிறாங்கன்னா வேஸ்ட். அதே மாரி டைடல் பார்க் வரப்போது. அந்த திருநன்றூர் பக்கம் அப்டின்னோனே, அந்த சைட் ஃபுல்லா ஆல்ரெடி ஏறிடுச்சு. இப்போ டைடல் பார்க் 2.0ன்னு வேப்பம்பட்டு தாண்டி நெறைய ஆட்ஸ் நான் பஸ்ல பார்த்துட்டு இருக்கேன். இப்போ போய் அங்க வாங்குனா, அங்கருந்து ரொம்ப தூரம். பட் இங்கருந்து ஏறும். பட் ஆல்ரெடி ரேட் இன்கிரீஸ் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. நீங்க வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சு, இப்போ வந்து கடகடன்னு ஏறுன மாரி தெரியும். ஓவராலா ரியல் எஸ்டேட் பொறுத்தவரைக்கும் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் நீங்க டைடல் பார்க் அனவுன்ஸ் பண்ண உடனே நீங்க வேப்பம்பட்டோ, இல்ல கொஞ்சம் தள்ளி ஒரு 5 டூ 10 கிலோமீட்டர்ஸ்ல வாங்குறீங்கன்னா, ஒரு புத்திசாலித்தனமான விஷயமா இருக்கும். அடுத்த ஒரு 5 டூ 8 இயர்ஸ்ல வந்து உங்களுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். பட் ஆனா ஏறுன பிறகு வாங்கிட்டு, இல்ல சிட்டிக்குள்ள வாங்குறீங்கன்னா கண்டிப்பா லாஸ் தான். கண்டிப்பா சார். இப்போ வந்து ஒரு 2004ல வந்து நான் ஒரு லேண்ட் வாங்கினேன். ஒரு ₹45,000 தான் வாங்குனேன். பட் இப்போ அதோட வேல்யூ வந்து ஸ்கொயர் ஃபீட்டே ஒரு ₹1000க்கு வந்து இன்கிரீஸ் ஆயிடுச்சு. நீங்க சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பரந்தூர் ஏர்போர்ட் வந்து வருதுன்னோனே ₹600 இருந்த வேல்யூ வந்து சடன்லி ஒரு ஹைப் ஆயி 1000க்கு போயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து நெறைய பேர் நெனைக்கிறாங்க. என்னைக்குனாச்சும் ஒரு நாள் பட்டுன்னு ஏறிடும். அதனால வந்து நீங்க வந்து லேண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. ஸோ அது அப்படியே கடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மைண்ட் செட் தான் வந்து அது அது வந்து கரெக்ட்டா இருக்குங்களா? அப்படின்றது தான் கொஸ்டின். ஏன்னா பிசிக்கலா உங்களால பார்க்க முடியுது. கோல்டும், ரியல் எஸ்டேட்டும் வந்து காலங்காலமா மன்னர்கள் காலத்துல இருந்தே வந்து நிலத்த பிடிக்கணும், இல்ல கோல்டு எடுக்கணும் அதுன்றது தான் இன்வைட் பண்ணது. மத்த நாட்டுக்கு போனது. அப்ப ரியலா பார்க்க முடியுதுன்னப்போ, சரி ஓகே இந்த இந்த வாங்கி விலை குறைஞ்சாலும், சரி மண்ணு தானே திருப்பி நம்ம கைவிடாது. குடுத்தா காசு கிடைக்கும். கம்மியாவும் கிடைக்கும் அப்படின்றது தான். இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிளே வேப்பம்பட்டு பத்தி பேசினோம். அந்த இடத்துல வந்து நான் வந்து 2013, 14ல வாங்கி 1920ல விக்கும்போது, வாங்குனத விட ஒரு 50,000 கம்மியா தான் குடுத்தேன். ஏன்னா தேவை அர்ஜென்ட்டா பணம் வேணுன்றதுனால, என்னோட சிச்சுவேஷன் விக்கிற மாரி ஆயிடுச்சு. இப்ப நான் வச்சிருந்தேன்னா, நீங்க சொன்ன அந்த பரந்தூர் ஏர்போர்ட் எக்ஸாம்பிள் தான். கண்டிப்பா ஒரு அப்ரிஷியேட் தாராளமா ஆயிருக்கும். ஸோ எனக்கு என்னோட சிச்சுவேஷன் 7 வருஷத்துல ஏறவே இல்ல. ஸோ எனக்கு லாஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு ₹6,00,000 பணம் போட்டு 5,45,00,000க்கு தான் வித்தோம். ஸோ அது இல்லாம ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ்ன்னு கவர்மெண்ட்டுக்கு ஒரு 9, 10% முன்னாடி நான் குடுக்குறேன். இப்போ வித்தது லாஸ்னால ஒண்ணும் இல்ல. ஒரு ₹1,00,000 ₹2,00,000 இன்கிரீஸ் ஆயிடுச்சுன்னா, அது வந்து கேப்பிட்டல் கெயின்ஸ்ன்னு மறுபடியும் அதுவும் போயிடும். அப்போ வந்து ஒண்ணுமே நிக்காது கையில. ஸோ நீங்க கட்டுற ஸ்டாம்ப் சார்ஜஸ் வந்து முன்னாடி 10% இப்ப இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன். ரியல் எஸ்டேட் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி பேசினோம்னா, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பெரிய விஷயமா நெறைய பேர் பேசுறோம். ஆமா, 1.5%க்காக பேசுறாங்க. ஆமா. ஆனா ரியல் எஸ்டேட்ல பொறுத்தவரைக்கும் ஒரு 9.5 10%லேருந்து 10% வரைக்கும் 10% முன்னாடி நான் வாங்குறேன்னா நான் குடுத்து தான் ஆகணும். கண்டிப்பா. செல் பண்றேன்னாலும் 12.5% கேப்பிட்டல் கெயின்ஸ் ஃப்ளாட்டா கட்டி தான் ஆகணும். இத தாண்டி நான் வந்து ரியல் எஸ்டேட்ல ப்ராஃபிட் பண்ண முடியுமான்னா, அது வாங்குறவங்க தான் யோசிக்கணும். ஸோ கண்டிப்பா. அதனால 2வது வீடு வாங்குறேன், 3வது இடம் வாங்குறேன், இடம் வாங்கி போடுறேன்னா, என்ட்ரி அண்ட் எக்ஸிட் இன்னொன்னு 20, 30 இயர்ஸ்க்கு லேண்டோட அப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா, 9 டூ 10% தான். அது டேட்டாவே இருக்கு. நீங்க Googleல நெறைய தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அது எவ்வளோ பெரிய ஏரியாவா இருந்தாலும் சரி, மும்பைல டாப் பிளேஸா இருந்தாலும், அ இப்போ பெரிய 20,00,00,000, 30,00,00,000 சொல்லலாம். பட் ஆனா லாஸ்ட் 30 வருஷம், 40 வருஷம் டேட்டா எடுத்து பார்த்தா, அப்ரிஷியேட் ஆன வேல்யூ சிங்கிள் டிஜிட் தான். ஓகே. ஸோ அதனால அதிக ரிட்டர்ன்ஸ் இன்வெஸ்ட்மென்ட் ஆப்ஷன் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, ஈக்விட்டி தான். அது மியூச்சுவல் ஃபண்டாவும் இருக்கலாம், ஸ்டாக்காவும் இருக்கலாம். ஸோ ஃப்ளாட்டு இந்த கல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட் டைம்ல நெறையவே போயிட்டுருக்கு. ஸோ வந்து லேண்டு, ஃப்ளாட்டு இதில வந்து என்ன டிஃபரன்ஸ் இருக்கு சார்? ஃப்ளாட்ஸ்ல வந்து நெறைய பேர் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வந்து அந்த ஒரு கல்ச்சர் வந்து இப்போ ரீசென்ட்டா போயிட்டுருக்கு. இப்போ இல்ல கொஞ்ச நாளாவே போயிட்டுருக்கு. ஸோ அது நல்ல ஐடியாவா இருக்கும்னு நெனைக்கிறீங்க? ஒண்ணு நமக்கு எவ்வளோ இடம் இருந்தாலும் பாப்புலேஷன் அதிகமாயிருச்சு. ஸோ அதுக்கான சொல்யூஷன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்ஸ் தான். ஒரு ஏக்கர்ல எவ்வளோ ஃப்ளாட் கட்ட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி. பட் அதிலேயே வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்ல மக்கள் எத்தன பேர் இருக்க முடியும்னா, அது ரொம்ப ரேஷியோவே கம்மி. கம்மி. ஸோ அதனால அத அவாய்ட் பண்ண முடியாது. எனக்கு வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் பிடிக்கும். ஸோ நான் இண்டிவிஜுவல் ஹவுஸ்ல இருக்கேன். உங்களுக்கு ஃப்ளாட் கம்யூனிட்டி இப்ப நெறைய பேர் கம்யூனிட்டி, கேட்டட் கம்யூனிட்டின்னும்போது சேஃப்டி இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்துல அ எக்ஸ்பெக்ட் ஆசைப்படுறாங்க. ஸோ தட்ஸ் குட் ஆப்ஷன். இன்னொன்னு உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் உள்ள இருக்கு. மெயின்டனன்ஸ் இருக்கு. எல்லாமே இருக்கும்போது நெறைய பேரு ஆசைப்படுறதுல தப்பில்ல. யூடிஎஸ் கம்மி. ஸோ அகைன் நம்ம வாழறதுக்காக தான் இடம் எல்லாமே தேடுறோம், ஆசைப்படுறோம். அப்போ எனக்கு யூடிஎஸ்ஸ பத்தி யோசிக்காம நான் ஒரு வீடு வாங்க போறேன். அது ஃப்ளாட்டா இருந்தாலும் எனக்கு ஓகேன்னா போகலாம். ஏன்னா இட்ஸ் அண்ட் பட்ஸ்ன்னு போட்டீங்கன்னா, இண்டிவிஜுவல் ஹவுஸ்க்கான நீடு தான் ஐ மீன் அட்வான்டேஜ் ஜாஸ்தியா இருக்கலாம்.
பட் இங்க போனீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு தேவையான மக்கள் எல்லாம் இருப்பாங்க. அண்ட் உங்க ஓவரால் லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் குயிக்கா நடக்கும். இண்டிவிஜுவல் ஹவுஸ்னா நம்ம வீட்டுக்குள்ள தான் எல்லாம். எதிர் வீட்ல யார் இருக்கானோ நம்ம பேசுறதோட சரி. நம்ம இருக்கிற ஏரியா பொறுத்து சுத்தி இருக்கிற மக்கள் இருப்பாங்க. பட் ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டி நம்ம லோன் கட்டி போயிட்டோம் அப்டின்னா, அங்க இருக்கிற மக்கள் வந்து எல்லா லெவல் ஆஃப் மக்களும் இருப்பாங்க. அண்ட் கவர்ன்மெண்ட் ஆஃபீஸ்ல பெரிய டாப் பொசிஷன்ஸ்ல இருந்து அண்ட் இண்டிவிஜுவல் பிசினஸ் பண்றவங்க எல்லாருமே ஃபிளாட்ஸ்ல இருக்கலாம், ரென்ட்‌க்கு வரலாம் அந்த ஏரியால. ஸோ இட்ஸ் அ குட் ஆப்ஷன். என்ன கேட்டா ஃபிளாட்ஸ்ல போனீங்கன்னா, உங்களால முடியும். ஓகே அப்டின்னா அதுவும் போலாம்.